முன்னாடி உள்ளவங்க ஆண்கள் வந்து கிழக்கு பக்கம் போயிடுங்க. மேடைக்கு முன்னாடி இவ்வளவு பேர் இருக்கீங்க. அப்புறம் எனக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்திய புதுப்பட்டம் கிராம பொதுமக்களுக்கு கீழத்தோல் காவல் நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வயதுக்கு வந்தவர்களுக்கும் வருவதற்கு துடித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் திருமணமானவர்களுக்கும் நமக்கு எப்பொழுது திருமணம் ஆக போகிறது என அம்பாளை பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் ஏனைய அரசு உத்தியோகஸ்தர்களுக்கு தன்னை பேர்களுக்கு சிறந்தாய் நாடகம் ஆரம்பிச்சாச்சு. ஊருக்கு ஊரு போய் உபதேசம் பண்றதே வேலையா போச்சு. சூப்பர் மைக் செட், சிறப்பான ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா உபதேசம் பண்றதே வேலையா போச்சு. மூதேவி வருவா. ஏன் அப்படி? மூதேவி வந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? விட விட விரிய ஆரம்பிச்சு. அசிங்கம் பேசக்கூடாது. அசிங்கம் இல்லையா, உண்மையா தயா சொல்றேன். என்னண்டு சீதேவி முகத்துல இருக்கும்போது சிரிச்ச முகமா உட்கார்ந்துருப்பாங்க. ஆமா. மூதேவி வந்துட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்? விட விட விரிய ஆரம்பிக்கும். கொட்டாயி விட விட வாய். அப்படி சொல்லுங்க. விரிய ஆரம்பிச்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? சொருக ஆரம்பிக்கும். கண்ணை கொண்டே உள்ள சொருக ஆரம்பிக்கும். மூதேவி வந்தா அதாயா நடக்கும். ஆமா. இப்ப எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அந்த கை முட்டி வேலை இருக்கு, காலை கையில கட்டிக்கிட்டு இருக்க வேலையா. இதுக்கு பேரு கையில முட்டின்னு தானே சொல்லுவாங்க. அத காலில கட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்களா இல்லையா? இந்த வேலை ரொம்ப மோசமான வேலை. ரொம்ப பேரை தடுமாற விட்டுக்கணும். வயசு ஆனாலும் காலை கட்டிக்கிட்டு இருக்கு, சந்தோஷப்படலாம். வயசு பிள்ளைகளும் காலை கட்டிக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் மனசுக்கு வேதனையா இருக்கு. ஏன்னா எல்லாம் பிஞ்சில பழுக்கிற காலமா போச்சு. ஆமா, பிஞ்சில பழக்கிற காலம் என்ன எல்லாரும் இப்ப ஸ்ரீதேவி சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முழங்கால காலை கட்டிக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. எப்படி இந்த காலை கையில கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஆமா, காலில கைய கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க முகத்துல ஸ்ரீதேவி இருக்கிற வரைக்கும் நல்லா உற்சாகமா உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த மூதேவி வந்தோன்னு என்ன ஆகு? கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகும். என்ன கண்ணையா சொருகிக்கிட்டு போய் இந்த புடிச்சிருக்க கை என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா உருவாரம். கண்ணு சொருவ ஆரம்பிச்சு, கையை உருவ ஆரம்பிச்சு, பட்டாரு உருவிக்கிட்டு சடார்னு பக்கத்துல இருக்கிற மூஞ்சி முறை அடிச்சு உடைச்சிடும். அது மாதிரி இடைஞ்சலான வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. ஆமா, நிறைய பேர் போடுறதுக்குன்னே வந்திருப்பாங்க. வெத்துல பாக்கையா அப்படி சொல்லி போடுறதுல பல வகை இருக்குல்ல. என்னண்டு பல்லு இருக்கிறவங்க வெத்தலை பார்த்து போடுவாங்க. சரி, பல்லு இல்லாதவங்க டொக்கு போடுவாங்க. குரல்ல போட்டு டொக்கு டொக்குன்னு இடிப்பாங்க. அப்படி சொல்லுவாங்க. எதையாவது ஒண்ணு போட்டு சொல்லிவிட போறேன். நீங்க தானே அப்படி சொல்றீங்க, உயிர் போறது மாதிரி. வெத்தலை வாங்கலாம் போடுங்க, வேணான்னு சொல்லல. போட்டு அங்கங்க இருக்கிற இடத்துக்குள்ள நார் அடிச்சிடாதீங்க.
ஏன்னா அக்கம் பக்கத்துல நின்றுகிட்டு இருக்க அண்ணன்மார்களுக்கு கொஞ்ச நேரம் ஆனோன்னு கடுப்பு உண்டாகும். காலுகை கடுப்புயா கடுப்பு ஆமா உண்டாகும். ஏன்னா அங்க இருந்து அவர் கொஞ்சம் காலுகை கடுப்பு ஆதிக்குவேன்ட்டு இங்க வந்து உட்கார வருவாரு. சரி இங்க அங்கங்க துப்பி மண்ணை புடிச்சு வச்சிருப்பீங்க. இந்த இடம் கொஞ்சம் உயரமா இருக்கு, இதுல உட்காரலாமேன்னு வந்து உட்காருவாரு. சரி அதுக்கு முன்னாலே நீங்க அங்க முன்யானம் நினைச்சிருக்கிறது அவருக்கு தெரியாது. வெள்ளை வேட்டியை கட்டிக்கிட்டு பாப்பறமா அதுல வந்து உட்கார்ந்துருவாரு. காலையில எந்திரிச்சு ஊருக்குள்ள போனாருன்னா வேட்டியை இறங்க விட்டு கட்டிக்கிட்டு வேட்டிக்கு பின்னால ஒரே ரத்த கரையா இருக்கும். ஐயோ எந்த ஆளுக்கு என்ன உள் மூலமா வெளி மூலமானு தெரியலையே, வேட்டிக்கு பின்னால எல்லாம் ஒரே ரத்த கரையா இருக்கு. நம்ம ஊருக்கு கோவில் திருவிழாவுக்கு வந்ததுதான் அந்த ஆளு வியாதியஸ்தர் ஆக்கி போடக்கூடாது. அது மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த போடுற கதைக்கு ஒண்ணுன்னு இன்னொரு கதை இருக்கு. எப்படி போடுற கதை தர்மசங்கடமான கதை. இந்த மூக்குல போடுற மூக்கு பொடி கதை இருக்கு பாருங்க. ஆமா சிக்கலை உண்டாக்குறதே அந்த ஆளுதான். ஆமா பொடியை எடுத்து கையில வச்சுக்கிட்டு நாடகத்தை உற்சாகமா பாத்துக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. சரி பொடிய மூக்குலையும் போட மாட்டாங்க, கீழையும் போட மாட்டாங்க. நாடகம் பாக்குற ஆகுதுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டா பாத்துக்கிட்டே இருப்பாங்க. சரி இருக்கையிலே என்ன பண்ணு காத்தடிக்க கொஞ்சம் கொஞ்சமா பறந்து பக்கத்துல இருக்கிற கண்ணுல விழுந்துகிட்டே இருக்கும். சரி அந்த ஆளு கண்ணு எரிச்சல் தாங்க முடியாம கண்ணை கதவிக்கிட்டு இருப்பாரு. இந்த பொடியை கையில எடுத்து வச்சிருக்கவரு அந்த ஆளை கேட்பாரு, அண்ணன் வீட்டுல என்ன புடிச்ச முட்டாட்டி தகராறா வந்ததுல இருந்து பாக்குறேன் அழுதுகிட்டே அப்பாட்டிய பறி கொடுத்த மாதிரி இருக்கீல அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. சரி கேட்டோம்னா அந்த ஆளு சும்மா இருக்க மாட்டேன் நீ, நானே வெந்து நொந்து போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன், வெளியே சொல்ல முடியாது. அவருக்கு எவனோ மூக்கு பொடி எடுத்து வச்சுக்கிட்டு போடுறானும்ல தொலைறானும்ல கண்ணுல பறந்து வந்துகிட்டு கண்ணு கூட நிறைஞ்ச போது சொல்லாம சொல்லி காட்டுவார். இருந்தாலும் அந்த ஆள் மறுபடியும் கேட்கறது இல்ல. நான் ரொம்ப நேரமா நான் பாத்துக்கிட்டு உங்களோட சேர்ந்தாலா இருக்கும் போல எதுவும் கடன் உன் மாதிரி ஆளியா ஏன் மாதிரி. ஆமா நான் வந்ததுலேருந்து வாக்குறேன் சோகம் உண்டாவே உட்கார்ந்து கவலையே படாதையா. இல்லை எதையும் தாங்க இதயம் இருக்கிறது மனிதனுக்கு இருக்கணும். ஆமா அப்ப மறுபடியும் அந்த ஆள் கேட்ட உடனே சொல்லுவாப்ல எப்படி என்ன கேட்பான், என்ன கடன் கொடுத்துறதுலாம் வீட்டுல ஓசியம் தாங்க முடியாம கூத்து பார்க்க வந்தீங்களா அப்படின்னு கேட்ட உடனே கடுப்பாயிரும் அந்த ஆளுக்கு. எவனோ தெரியல பூசி பையன் பொடியை எடுத்து கையில வச்சுக்கிட்டு போடுறானுல மூக்கிலையும் போடுறாங்க கீழையும் போடுறாங்க வச்சுக்கிட்டு காத்து வாக்குற பறந்து கண்ணுல விழுந்துகிட்டு இருக்கு. நான் கண்ணை கழிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ அழுது ஒப்பாடி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் சங்கடமா பேசி விடுவார். அது மாதிரி வேலையெல்லாம் பண்ணப்படாது. ரொம்ப அமைதியா இருக்க பீடி சிகரெட்லாம் பத்த வைக்க வேணான்னு சொன்னாலும் வச்சிருக்க கை குழந்தைய தலைக்கு வச்சுக்கிட்டு என்ன கடன்னு படுத்துறாதீங்க. புள்ள வயிற்று போயிச்சு பாதி சாமத்துக்கு மேல கத்தும் புள்ளைய தலைக்கு வச்சதை மறந்துட்டு நீங்க வாட்டில கடந்து தடவ ஆரம்பிச்சிருவீங்க புள்ளைய காணாமே. ஏன்னா தூக்க வரிச்சுல எது என்ன நடக்குன்னு தெரியாதா இல்லையா. அந்த மாதிரி படுத்தாலும் படுத்துருவா தலைவாணிக்கிற யாருக்குற எடுத்து வச்சுக்கிட்டு அப்படி நித்திரையோ சத்திராதியோ தூக்கம் வந்து ஒரு பெரிய கொடிய சண்டாளத்தனமானது. ஒரு மனிதனுக்கு தூக்கம் இல்லைன்னா சீக்கு வந்துச்சுன்னு அர்த்தம். கண்டிப்பா நிம்மதியா தூங்கணும். ஆனா அதுக்கு ஏற்கு மாறான ஆளுங்க நம்ம காலையில எந்திரிச்சு பல்லு வளர்க்க மாட்டோம். நம்ம ஆமா சாயங்காலம் பொழுது அடைய போறது பல்லு வளர்க்குறது மகளுக்கு முழுக்க தூங்குறது அவைக்கு பூரா முழிக்கிறது. ஏன்னா முழிக்க வைக்கிறது நம்மளுடைய வேலை. வாய் விட்டு சிரிச்சால் நோய் விட்டு போகக்கூடாது. ஏன் இதையெல்லாம் பண்றோம்னா கட்டுமுட்டா முடிச்சுக்கையா வந்தோட போறதுன்னா தான் அங்கிட்டே இருந்துடலாங்கண்ணா என்னத்துக்கு தான் வரணுங்க. கதை எதிர்பார்க்க சந்தோஷம். அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம் தான். காரி விட்டுற மகாராஜா நீங்க தான் நாங்க எந்த இடத்திலும் பொன்னகரமாய் விளைந்து கொண்டிருக்கும்படியான ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் புதுப்பட்டினம் கிராமத்தில் இருக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் முளக்கொட்டு திருவிழாவை முன்னிட்டு கோவில் முன்பாக அமையப்பட்டிருக்கும் வண்ண மின்னொளி கலையரங்கில் உயர்திரு மதிப்புக்கும் மரியாதைக்குரிய கீழத்தூரை சேர்ந்த காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் உயர்திரு கிராம நிர்வாக அதிகாரி அவர்கள் முன்னிலையிலும் அருச்சத்திர மயான காண்டம் என்ற நாடகத்தை நடத்துவதற்கு முன் வந்திருக்கின்றோம். இந்த நாடகத்தில் நடிப்பதற்கு வருகின்றிருக்கும்படியான நடிகர் நடிகையர் பக்கமேலக்காரர்களின் பெயர்கள் சென்ற இடமெல்லாம் தனக்கு நிகர் தானே நீ தரணியெங்கும் பவனி வந்து கொண்டிருக்கும் சோகரச திலகம் மரியாதைக்குரிய அறிமுக மைத்துனர் கே சுந்தரமூர்த்தி அவர்கள் ஹரிச்சந்திரன் அவர்களிடம் ஏற்று நடிப்பார். எல்லாருமே தம்பி எல்லாருமே தங்கச்சி எல்லாருமே பாட்டி எல்லாருமே நமது நாட்டில் என்று செல்வம் பொங்கி வழியும் எல்லோருமே நல்லா இருக்கும். நமது நாட்டு என்று செல்வம் பொங்கி வாழணும். ஏன் பிடிக்கும் உணவர் வாழணும். அவர் குடும்பம் என்றென்றுமே தலைக்கு உறங்கணும். பிடிக்கும் உணவர் வாழணும். அவர் குடும்பம் என்றுமே கழித்து போகணும். அல்லாதவர்கள் பெற்றவர்கள் பணம் இல்லாதவர்கள் இருப்பவர்கள் அல்லாதவர்கள் பெற்றவர்கள் பணம் இல்லாதவர்கள் இருப்பவர்கள் எல்லாருமே
ஹலோ அண்ணே, எவ்வளவு அவசரமா இருப்பீங்களா அண்ணே? எவ்வளவு அவசரமா இருப்பீங்களா? ஆமா, கூட்டம்னா அப்படி இருக்கானே இருக்கானே, குத்துனா அப்படி குத்தன் குத்தன் தப்பா குத்துல. தப்பா? இது வந்து டான்ஸ் குத்து. போட்டுருவோமா? எத்தனை மணிக்கு? சாமி. சரி, ஆரம்பிப்போமா? ஆரம்பிச்சுட்டுருவேன். போட்டா நறுக்கு நறுக்குன்னு போடணும், இல்லன்னா இருக்கணும். கண்ணி பண்ணி அதுக்கு இந்த பாட்டுக்கு இந்த தாளம் எப்படி கரெக்டா இருக்குல்ல? சும்மா சொல்லக்காரு என்ன பார்த்தா உங்களுக்கு ஏதோ ஆசை வருவாங்க. ஐயா சாமி, மதித்தியா நான் மச்சம் தண்டா உன் சாதகத்தில் மணக்குடி மணக்குடி உச்சம் தண்டா எங்கே போனாலும் ஒரே ஆக்சிடென்ட் ஆகி நாட்டுல நடமாட முடியல. ஏன்? எதனால? எங்க போங்க அவ்வளவு சன நெருக்கடி. இந்த எமோகாலா எமகாலா, ஆமா, பைக்கு தூக்க வருதுன்னு ஓரமா ஒதுங்கி போயிடும் வந்து இங்க வந்து எதுலயே மோதிட்டேன். எதுல மோதினீங்க? எதுல மோதினேன்னு எனக்கே தெரியல. இன்னமும் அடுப்புலையா? அடுப்பா? அடுப்பா இல்ல, யாரு என்ன இடிச்சது தெரியலனே. அண்ணே நீங்க இடிச்சீங்களானே? இடிச்ச இடியில பொட்டிக்காரனே சொல்லுங்க, இடிச்சீங்களா?
நாங்க உங்களை இடிக்கல அண்ணே மிதிரக்காரனே நீங்க இடிச்சீங்களா? அப்புறம் யாரா இருக்கலாம்? தாளப்பார தம்பி அவர் வாயில மண்ணெல்லி கொட்டிக்கிறார் பாரு. அவக்கு அண்ணே நீங்க இடிச்சீங்களா? வாயில கொழுக்கட்டை வைக்க உள்ள போயிட்டு வர பாப்போம். சுத்தி பாருங்க. நீரத்து ஐயா இத்த பெரிய பொம்பளை புள்ள தண்ணி ஆடி பாடிக்கிட்டு இருக்கனே. ஐயா இத்த பெரிய உருவமே தெரியலையே. உனக்கு பட்டப்பால பசுமார் தெரியாது, காலையில எருமப்பால் தெரியாது, இடியட் நான்சென்ஸ் கண்ட்ரி ஃபுல். ஐயா உனக்கு அளவு இருக்கா, சன்ன இருக்கா, வெக்க இருக்கா, மான இருக்கா, மேல இருக்கா, கீழ இருக்கா, நடுவ இருக்கா, நடுவ இருக்கா, ஓரமா இருக்கா, ஒதுக்கி இருக்கா, பார்த்து இருக்கா, தூக்குதா கண்ட்ரி ஃபுல். கொஞ்சம் கூட அறிவு இல்ல. ஐயா ஒரு பொம்பளை புள்ள என்ஜாய் இருக்கிறியே. நீ உனக்கு அக்கா நினைச்சிருக்கா இல்ல வந்து உனக்கு அக்கா இருக்காங்களா? பட்ட போல போதும் கண்ணு தெரியல என்னையா என்ன குட்டுக்குள்ள குண்ணு குடிக்க அண்ணன் கவடி இருக்கிற பத்துக்கா மவனே டான்சரை பார்த்து கொண்டாங்க. ஏன்னா சரியான ரெபடி யாரையா பார்த்த ரோடிங்களா? இது என்ன ரெபடியா இருக்கும் போல இருக்கு. யாரையா பார்த்த ரோடி உலகார கும்பல அந்த மல்லமாரி முடிச்ச வச்சு அந்த கலவாட என்னமா சொல்ற? என்ன ரொம்ப ஓவரா பேசுற? ஓவர போட்டுல பொசிஷனை புகஞ்சு குட்டுக்குள்ள நீ குண்ண குடிக்க அண்ணன் கவடி இருக்குன்னு பார்த்து அடிக்கிற அடியில அண்டா உண்டாவனா நெழுதி போகும். அடிக்கிற அடியில நீ அரைப்படி மூத்திரம் கீழே போயின்னு பார்த்து இடிக்கிற இடியில இடியப்பமே போய் இடிக்கிற அடியில உன் புட்டு கலந்து போயிரு பார்த்து நீங்க ஓடி தலையில அடிச்சுனா வயிற்றுக்குள்ள போய் நீனு இங்க பாரு தூக்கி விட்டு கொட்டாக்கி மேல எத்தனை வரைக்கும் கீழே தான் நீ இறங்கணும் பாரு. கோயில கிடக்க மச்சியில போட்டுக்கிட்டு துப்புங்கடா பணமட்ட கருவாடு பானைக்குள்ள நிக்குது. இந்த சாவட்ட கருவாடு மேவட்டம் போடுது. ஆடு கடிக்குதுன்னு அரைக்குள்ள இருப்பாலும் அமைச்சாரி ஆடவுனா ஐயோ புள்ளாச்சி சொல்ற புள்ள பத்த வேணா புள்ள தலை வரைக்கும் பூச்சு 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 புடுங்கு பத்த வேணா. யார பார்த்து ஐயா இந்த பாரு ஆளை பார்த்து இடம் போட்டு பேசு. ஓட்டைங்க 4 பக்கம் ஓட்டைங்க இந்த பாரு யாரு அட போட அப்புறம் நல்லா சொல்லிவிடுவேன். நான் இந்த இடத்துல தொழில் பண்றதுக்காக வந்திருக்கேன். வியாபாரத்துக்கு எடுக்கணும்னே நீ வந்து வியாபாரத்துக்கு வந்திருக்கேன். சண்டைக்கு போக மாட்டேன். படியங்க சண்டைக்கு வந்தா கிழவியா இந்த பாரு நான் வியாபாரம் கேளியா கேட்டு பேசு. இந்த இடத்துக்கு நான் வியாபாரத்துக்கு வந்திருக்கேன். ஏதாச்சும் இந்த ஏட்டுக்கு பூட்டி எகனைக்கு மகனை கண்டக்கு முண்டக்க வந்து வச்சுக்க. இந்த பாரு வந்த சடையை விட மாட்டேன். கிழவனா இருந்தாலும் 6 நாளைக்கு அந்த ஆளை தொங்கிக்கிட்டு விடாம விட மாட்டேன். தெரியுதா? நானு பம்புக்கு சண்டைக்கு போறதில்ல. வழியக சண்டைக்கு வந்தா சரி. செத்தா ஒரு சண்டையில சாடானா தம்பி நான் நினைச்சேன் செத்தா சண்டையில சாவணும், இல்லாட்டி நீ மலர்கொடி பூ வைக்கிற கொண்டையில சாவணும். ஆமா சான் பிள்ளையானாலும் ஆம்புள்ளமா உள்ள வச்சு பேசு. மரியாதை இதுயா நாங்கெல்லாம் யாரு? நீ சாப்பிடலன்னா ஆம்புல, நாங்க சாப்பிடல இருந்தாலும் ஒரு உள்ளங்கை அகலத்துக்கு மரியாதை குடியா. உள்ளங்கை அகலத்துக்கு மரியாதை கொடு. எதுக்கு இந்த நெஞ்சு எதா இருந்தாலும் பொறுமைய பொக்குசப்பட்டியில வைக்கணும். வச்சுக்கிட்டு இருக்க பொம்பளை ஆளு நாங்க. பொறுமையில ஆமாயா நீங்க தானே? ஆமா தெரியாம போச்சேன். என்னையா பொறுமையில சேர்ந்தவங்க நீங்க தானா? உள்ளங்கையில தப்ப நினைக்காதையா. இடியட் நான்சென்ஸ் கண்டியன் ஃபுட். உள்ளங்கையில எந்த நெஞ்சு எவ்வளவு அகலம் இருக்கு. ஒரு உள்ளங்கை அகலம் தான் அடக்கி போட்டு வாழ்றவ பண்பில்லை. தப்பா நினைக்கப்படாது. என்னது கடல் போல் படைச்சான் உலகத்தை, கையளவு வச்சான். இங்க அண்டமான மொழியெல்லாம் அடக்காரி என் கோழிக்குடாப்புக்குள்ள அப்படி ஏங்க பிஞ்சு பொறிச்சு காது பண்றது இந்த கோழிக்குடாப்பு தானே. அதனாலதான் கோழிக்குடாப்புக்குள்ள பொறுமையில சேர்ந்தவங்க நீங்க. எங்க பொக்குசப்பட்டி பொறுமை சொல்லக்கூடாது. அழகு இருக்கு பாரு, அழகு முருகேசு அழகு அழகு இருக்கு பத்தியா. உன் அழகு உன் அந்தஸ்துக்கும் உன் பெருமைக்கும் உன் உடம்புக்கும் உன் நடைக்கு உன் எடைக்கு உன் கொட்டைக்கு ஒரே ஒரு முத்தம். அப்படி சொல்லாத என் வாயா. வா என் ராசா நீ இருக்க பாரியா. ராசா இருப்பதியா மான கட்ட சிஞ்சன். ஏயா யார பார்த்து மேல கை வைக்கிற? இங்க பாரு இங்க இருக்கிறத யார் தெரியுமா? என் தாய்க்குள்ளம் தூக்கி போட்டு உன்னை தொங்குட்டு அத்து விட்டு போயிருவாங்க. யார பார்த்து மேல கை வைக்கிற?
பிடிக்கிறேன். அப்ப தொட்டா பிடிக்காது போல. அப்ப பிடிச்சு வச்சுக்க ஏத்திருக்க. என்னமா என்ன இந்த இடத்துல ஆடுவேன், நானும் ஆடுவேன், நான் பாடுவேன், நானும் பாடுவேன், நான் ஓடுவேன், நானும் ஓடுவேன், நான் உட்காருவேன், நானும் உட்காருவேன், நான் படுப்பேன், நானும் படுப்பேன். சொன்னோட உடனே படுக்க சொல்லிடுறியே. நீ சொல்றதுக்கு தயார். நானும் அர்த்தம் உண்டு, அர்த்தம் உண்டு. நீ கீரம் உண்டு. நான் சொல்றதுக்கு தண்டா, நீ சொன்னதுக்கு தண்டா அர்த்தம் உண்டு. நான் சொன்னேன் அர்த்தம் உண்டு, அர்த்தம் உண்டு. சொல்லுகிற வார்த்தையில உண்டு அப்படிதான். நான் நீ சொல்ற வார்த்தையில நானும் அர்த்தம் உண்டு. ஆடுனா ஆடுவேன், நானும் ஆடுவேன், பாடுனா பாடுவேன், ஓடுனா ஓடுவேன், உட்கார்ந்தா உட்காருவேன். ஆனா ஆனா ஊனா ஆனா ஆனா ஈன ஐயன, ஆனா ஆனா ஈன ஐயன. யாரு? நானும் பார்த்து கேட்டிருப்பேன் என்னை பத்தி. அம்மா ரோட்டில வாங்குறோம் அம்மா. ரோட்ல போற என்னை பத்தி என்ன பேசுறேன்? உனக்கு மரியாதை விட்டு கொடுத்தேன். எங்க அம்மாவை இழுத்துன்னு வச்சுக்க, நான் கொப்பனை இழுத்துருவேன். ஆமா தெரியுதா? அம்மாவெல்லாம் நல்லா இருக்காங்களான்னு கேட்போம். எங்க அம்மா வந்தா வச்சுக்க, உனக்கு விளக்க மாத்தாதான் தூக்கிக்கிட்டு வருவா. அதுக்குள்ளே எங்க அம்மா ஜாலியில உனக்கு தெரியாது. அம்மா ரோட்டில போகிறோம் அம்மா. ஓ மேலே அடிச்சு புட்டேன் அம்மா. ரோட்டில போறவளே அம்மா. ஓ மேலே இடிச்சு விடுங்கம்மா. ஆள்போற மாதிரி ஆட்ட பாடி பாட்டு பாடி அட்டகாசம் பண்ணலாமா? நீ ஓரமா ஒதுங்கி நின்று மேல மோதி புட்டி போய் பேசலாமா? ஓஹோ அம்மா ரோட்டில போகிறோம் அம்மா. உங்க மேலே இடிச்சு புட்டேன் ரோட்டில போறவளே அம்மா. ஓ மேலே இடிச்சு விடுங்கம்மா. என்னடா நடக்குது? என்ன நல்லாத்தானே போயிட்டு ஆளு நக்கு தெரியாம வர்றியா? போட்டு கொக்க ஆர்வ கோளாறு தான், வேற என்ன? அதானே அம்மா மலைக்கண்ணு உள்ளவனா அம்மா. ஓ மலைக்கண்ணு உள்ளவளே அம்மா. ஓ மேலே இடிச்சும்மா. பாட்டு பாடி பாட்டு பாடி அட்டகாசம் பண்ணலாமா? நீ ஓரமா ஒதுங்கி நின்று மேல மோதி புட்டி போய் பேசலாமா? உங்களை பார்த்த உடனே என்ன மசரா இருக்கு? உங்க மேல ஆசை போட்டுட்டேன். இது என்ன ஆசைப்படுறேன்? ஆசைப்பட்டுட்டேன். அப்படி சொன்னியலா? சொன்னியா? இல்ல அப்படி சொன்னியலான்னு என் அன்பை செலுத்துகிறேன். உங்க அன்பை கண்ணை கனி கட்டி கரும்பு கருவாட்டி எலும்பு நாய் ரெண்டு போப்போ அப்படின்னா அப்படின்னா உங்களை நான் பண்ணவா? யோ பண்ணுவியே, கைவிட மாட்டியே. இல்லையா நீ பண்றேன்னு சொன்னியல்ல, அதனால கைய விடுவியா? காதல பண்றமா? காதலா? சி காதலியா? அண்ணே காதல பண்ணா ரத்தம் வரும்டா. இந்த ஆளு காதல காதல் பண்றேன்னு சொன்னேன்.
காதலா அப்படின்னா எப்படியா இருக்கும்? நான் பண்றேன்பா. காதல் எப்படி இருக்கும்? இது வரைக்கும் பார்த்தது இல்ல. நான் சின்ன பிள்ளையா கருப்பா கருப்பட்டி ஒட்டு மாதிரி இருக்கும். அரிசி அதான் காதலா? அதான் காதல். அப்படின்னா பண்ணியா பாக்க காதல் கண்ணியை பார்க்கணும். சிக்கு பண்ணியா காதல பண்ணு. காதல் பண்றத பார்க்க காதல பண்ணு. ஹலோ மலர் கொடுத்தேன் கை குலுங்க வளையெடுத்தேன் மங்கை எந்தன் ராஜாத்திக்கு நானே இது ஒரு சீராட்டம்மா ஓ என்னையும் பாராட்டம்மா மகனோ மகளோ பிறக்கும் என் வீடு நலமாக மடியில் தவளோ உருவம் என் தந்தை முகமாக இது ஒரு சீராட்டம்மா என்னையும் பாராட்டம்மா இது ஒரு சீராட்டம்மா என்னையும் பாராட்டம்மா நாடு பஞ்சமாகிவிட்டது. நாட்டு மக்கள் பசியால் வெடித்து ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். செய்தி கேட்டேன் மனம் புழுவாக துளைத்தேன். யோசித்தேன். வைத்திருந்தார் வஜீஸ்வர் காமதேவனை எங்கிருந்து சென்றேன். வஜீஸ்வரை கண்டேன். என்ன வேண்டுமென கேட்டார். ஐயனே, நாட்டிலே பசி பட்டினி பஞ்சம், நாட்டு மக்கள் பசியால் வெடித்து ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். என்ன செய்து கொள்ள முடியவில்லை தேற்றி என்ன செய்ய வேண்டும் கேட்டால், ஐயனி தாங்கள் இருக்கும் காமதேவனால் நாட்டை காப்பாற்றுவேன். நாட்டு மக்கள் பசியை போக்கவே வைத்தேன். என்ன வைத்தால் தெரியுமா? ஒன்றொன்று மன்னனாக வளர்ந்தால் தர முடியாது காமதேவனை, மணிவனாக வளர்ந்தால் தரவே வைத்தால். இறைவா, எந்திரமாணி மன்னனாக வளர்ந்தால் தாமதரை கொடுக்க மாட்டார்.